மகனை பார்த்து தன்னுடைய அந்த மகன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ எங்க அப்பாவை எவ்வளவு சபிச்சிட்ட, நீ எங்க அப்பாவை எப்படியோ நீ பேசுன, ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீ என்னென்ன சொன்னியோ, நீ என்னென்ன எங்களுடைய தகப்பனாரை குறித்து பேசுனியோ, இப்ப எல்லாமே யார் மேல வந்திருக்குன்னா உன் தலை மேல திரும்பிருச்சு, உன் தலை மேல திரும்பிருச்சு. நீ தான் சபிச்ச, நீ தான் பேசுன, ஆனா இப்ப நீ யார் கஷ்டப்படுற அப்படின்னா நீ தான் கஷ்டப்படுற, நீ தான் கஷ்டப்படுற. நல்லா கவனிச்சுங்க, இந்த உலகத்துல சொல்லுவாங்க, இந்த செய்வனைக்கும் சாபத்திற்கும் ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குன்னா, ஒன்று நீங்க அப்படின்னா இந்த அந்த உலகத்தில் இருக்கிற செய்வனைக்கு இல்லை, பொதுவாக வந்து பிசாசை வந்து இப்போ நம்ம தொட்டனா மந்திரவாதின்னு அவரை சாட்சியை கேட்டிருப்போம். ஒரு பொண்ணுக்கு விரதமா அவர் வந்து மந்திரவாதம் பண்ணுவாராமா. அந்த குட்டி சாத்தான அங்கே போயிட்டு என்ன பண்ணுமாமா, அவங்க ரொம்ப ஜெபிக்கிறத பார்த்து திரும்பி எங்கே வருமாமா, நான் ஒன்ன கொன்றுவேன்னு வருமாமா. இது அவர் சொல்ற சாட்சியை கேட்டிருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க சர்ச்சில் ஒரு வயசான பாஸ்டர் வருவார். அவர் ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு போயிட்டு வரும்போது மழைன்னு சொல்லிட்டு ஒரு வாசல்ல படுத்திருந்துக்காரு. அங்க இருக்கிற பிசாசு போய் பூசாரியை தட்டி எழுப்பி அவனை முதல்ல கொடையை கொடுத்து அனுப்பிவிடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் இருக்குது. அவர் பிரசங்கத்துக்கு இடையில எங்களுக்கு அதை சொல்லுவார், இன்னைக்கும் மறக்காம இருக்குது. துரத்திடு அவனை, மழையா இருக்குது, முடிஞ்சதுக்கு அப்புறம் போலன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ உடனே அவரை அனுப்பலைன்னா உன்னை கொன்றுவேன்னு நினைச்சு அவர் ஓடி வந்தாராமா. அதனால இந்த சாபத்திற்கும் ஒரு வலிமை இருக்குது. என்ன வலிமை இருக்குன்னா, நீங்க சொல்றது அவங்களுக்கு போய் சேருதோ இல்லையோ யாருக்கு திரும்பிடும். ஹலோ சத்தமா பாடுபடுறது யாரு? நீ கால் விளங்காம போகணும் திட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கால் விளங்காம போனா அவங்கள பார்த்துக்க போறது யாரு? ஹலோ சொல்லுங்க. நாளைக்கு பிள்ளைய வந்து நீ அப்படியா போ இப்படி போன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அந்த பிள்ளை கண் கலங்கிட்டு வந்து நின்னா, அந்த பிள்ளை வந்து வருத்தத்தோட வந்து நின்னா யாருடைய மனசு இறங்கும்? சொந்தக்காரங்க மனசா இறங்க போகுது? இல்ல சுத்தி உங்களுக்கு நேரா இருக்கிற உன் பொண்ணு இப்படி இருக்காளே, உன் பையன் இப்படி இருக்காளே, அந்த பேச அவங்க மனசா இறங்க போகுது? யார் தான் பார்க்க போறா? அந்த பிள்ளை உங்கள்கிட்ட தான் வந்து நிக்க போகுது, அந்த பையன் உங்கள்கிட்ட தான் வந்து நிக்க போறான். நம்ம தான் அவங்கள பார்த்துக்க போறோம், நம்ம தான் பாடுபட போறோம். அதுவும் நமக்கு தான் பிரச்சனை. அந்த பிள்ளைங்க நல்லா இருந்தா தான் நமக்கு சந்தோஷம், அந்த பிள்ளைங்க உயர்ந்திருந்தா தான் நமக்கு சந்தோஷம். அந்த பிள்ளைங்க ஒன்றும் இல்லாம போனா நம்ம தான் பாடுபடுவோம். அதனால அவர் ஆண்டவருடைய பிள்ளை சபிக்க கூடாது. ஏன் சபிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க கொடுக்கிற சாபம் மறுபடியும் யார் மேல திரும்பிடும் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும், உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்காக பாடுபட வேண்டியதா இருக்கும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார், மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது.